இப்ப என்ன பண்றது? கிடைச்சிருக்க இந்த பொருளை வீண் பண்ணிடக்கூடாது. ஆனா எப்படி எப்படி இதை யூஸ் பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு பதில் கொடுங்கம்மா. மா, எனக்கு தெரியும்மா, நீங்களும் ஏதோ ஆபத்துல இருக்கீங்க, பெரிய பிரச்சனையில இருக்கீங்க. நான் இப்ப உங்ககிட்ட பேச முயற்சி பண்ற விஷயத்த கூட அந்த எதிரிங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனாலதான் உங்களை அந்த இடத்துல இருந்து அவங்க வேற ஏதோ இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் நிச்சயமா உங்களை கண்டுபிடிப்பேன். இந்த தக்ஷரா மூலமா அவங்க எல்லாரையும் மயக்கத்துக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம அவங்க வாயிலிருந்து எல்லா உண்மையும் நான் வர வச்சிருவேன். ஆனா இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. இதை வச்சு எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. யார்கிட்ட போய் கேட்பேன்? நான் என்ன பண்ணுவேன்? தேங்க்யூ, தேங்க்யூ பரமேஸ்வரா. இதை எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னொரு ட்ரிங்க் கொடுங்க. நீ இங்க என்ன பண்ற? பார்ட்டி. யா, நான் பார்ட்டிக்கு வந்திருக்கிற விருந்தினர் தேவ் பாரிக். நிஜமாவா? யாருடைய கெஸ்ட் நீ? பிரிந்த், ஐ எம் சோ சாரி. உங்க அன்பான மனைவி பிருந்தாவோட. ரொம்ப அன்பா என்ன கூப்பிட்டுருக்கா. சொல்லலையா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணா மெசேஜ் காட்டுறேன். Just stop it. It's okay. பை த வே, கங்க்ராச்சுலேஷன். என்னால முடியல, ஆனா உன்னால முடிஞ்சதே. கல்யாணம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. லுக்ஸ் அமேசிங். ஏய், ஸ்டாப் மேம், ப்ளீஸ் இதை குடிக்காதீங்க. உங்க ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்துருக்காங்க, நீங்க இதை குடிக்காதீங்க. வாட்? ட்ரஸ்ட் மீ, நான் என் கண்ணால பார்த்தேன். அதோ போறேன் பாருங்க, அவன் தான் இதுக்கு காரணம். அவன் தான் உங்க ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்துருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் இதை குடிக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க இந்த ஜூஸ்ல சரக்க மிஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன அப்படின்னு யார் சொன்னது? அதுவும் இந்த நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எது சரியோ அதை தான் நான் செஞ்சேன். உனக்கு தெரியுமா, அதோ அவனை பார்த்தல, அதோ அந்த ப்ளூ குர்தா போட்டிருக்கான்ல, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? ஒரு பொண்ணோட கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்க கலந்து அவகிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு கிட்ட போய் அவகிட்ட ப்ளீஸ் இந்த ட்ரிங்கை குடிக்காதீங்கன்னு சொல்லி அவளை காப்பாத்திட்டேன். நான் பண்ணது சரிதானே? தேங்க்யூ. சரி, இன்னொரு விஷயம் சொல்லவா? அதோ அந்த பையன் இருக்கான்ல, ஆமா. அவன் கூட நீ சேராத. அவன் தெரியாம உனக்கு ஏதாவது கொடுத்தாலோ அதை வாங்காம அவன் கண்ணத்துல பலார்னு ஒண்ணு கொடு. ஓகேவா? அந்த பையனை நான் கண்டிப்பா அறைய போறேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? அந்த பையன்ல அவன் என் தம்பிங்க. அப்புறம் அந்த 4 பேர் அங்க நிக்கிறாங்கல்ல, அவனுங்களும் அண்ணன் தம்பிங்க தான். அவங்க எல்லாருமே வா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? உன்னோட கூட பிறந்தவங்க எல்லாருமே இப்படிதானா, இல்ல எவனாவது உருப்படியா இருக்கானா? அதான் இருக்காரே, என் அண்ணன்ல ஒருத்த மட்டும் ரொம்ப டீசென்ட். யாரு? தேவ் அண்ணன். இந்த பிருந்தா எங்க தான் போயிருப்பா? இப்ப நான் அவகிட்ட பேசி ஆகணும். வெரி குட். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. உன்கிட்ட இருந்து பிருந்தாவை பிரிச்சு அந்த நாகமணியை நான் எடுத்துக்க போறேன். அதுக்கான திட்டம் தான் இதெல்லாம். இப்போ என்னோட அடுத்த திட்டத்தை பாரு. அம்மா, நீங்க யாராவது பிருந்தாவை பாத்தீங்களா? இல்லையே.
இல்ல நாங்க பார்க்கல. ஏன்? ஏன்னா அந்த மூஞ்சி பாக்குற மாதிரியா இருக்கு. என் முன்னாடி வந்து ஆடினாலும் பார்க்க மாட்டேன். ரொம்ப கரெக்டா சொன்ன, சூப்பர். Thank you. ரஜத், பிருந்தா, இப்ப நீ யாரை கூப்பிட்ட? யாரையும் கூப்பிடலையே. இப்ப நீ கூப்பிட்டதை நானே கிட்ட உண்மையை சொல்லிடு. நான் யாரையும் நான் ரஜத்தை தான் கூப்பிட்டேன். சீரியஸ்லி? அப்ப இந்த பார்ட்டிக்கு அவனை இன்வைட் பண்ணது நீதானா? அவனை எதுக்காக கூப்பிட்ட? அவன் உன்னுடைய எக்ஸுங்கிறத மறந்துட்டியா? அவன் உன் மேல கை போங்க, நான் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை இன்சல்ட் பண்ண. இது பாருங்க, நான் அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்கல. அவன் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தெரிஞ்சுதான் அவனை கூப்பிட்டிருக்கேன். சரியா? ஆனா இது நம்மளுடைய ரிசப்ஷன் பார்ட்டி பிருந்தா. தேவ் அவனை நான் ஏன் கூப்பிட்டிருக்கேன்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. இல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப நான் அவனை ஏன் கூப்பிட்டேன்னு கண்டிப்பா காரணத்தை சொல்லணும்னா நான் சொல்றேன். என்னால முடியும்னு காட்டுதான். அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்றதுனால என்ன ஆயிப்போச்சு? நான் அவனுக்காக செத்தா போயிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கிறத அவனுக்கு காட்ட விரும்புறேன். அது தப்பு தான் எனக்கு தெரியும், ஆனா இதை செஞ்சே ஆகணும். Seriously? I didn't just get you. தேவ், தேவ், கண்டுபிடிச்சிட்டியே. தேவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கிற நாகமணி ஜொலிக்குது. அப்படின்னா நான் அவனோட கோவத்தை இன்னும் அதிகமாக்கணும். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து நாகமணியை நான் வாங்கணும். ஆனா அந்த பிருந்தா அவ எங்க போனா? அப்புறம் அந்த திரக்ஷராவை யார்கிட்ட எங்க கொடுக்க போறா? இப்ப கிளம்பலாம். இதை எப்படியாவது அந்த பசங்களுக்கு சரக்குல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். அவ பண்ற வேலைக்கு தேவ், தேவ் என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? சீரியஸ்லி எனக்கு என்ன ஆச்சுன்னு என்ன நீயே கேக்குறியா? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு செம்ம கட்ஸ்ல. அப்புறம் எதுக்காக நீ இங்க இருக்க? நீ கீழே தானே இருக்கணும். உன்னோட கெஸ்ட் கூட, உன்னுடைய அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் கூட. ஒன் செகண்ட், நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? அவனை பத்தி தான் பேசுறேன். அதான் யாரை பத்தி? அவன் தான் உன்னுடைய எக்ஸ். கிட்டத்தட்ட உனக்கு அவனுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு. உன்னுடைய ரஜத். ரஜிதா, அவன் இங்க என்ன பண்றான்? சரி, உனக்கு இங்க வர எப்படி டைம் கிடைச்சது? எப்படி அவனை விட்டு பிரிஞ்சு இங்க வந்த? தேவ், என்னைக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணனோ அந்த நிமிஷமே அவனை மறந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன். வாவ், என் கண்ணை நேருக்கு நேரா பார்த்து போய் சொல்ற அளவுக்கு நீ டெவலப் ஆயிட்டல, எக்ஸ்பர்ட் ஆயிட்ட. ஒரு நிமிஷம், நான் ஏன் போய் சொல்லணும்? அப்படி போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். நான் அவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என் வீட்ல எனக்காக இங்க நடக்கிற ஏன் ரிசப்ஷன் பார்ட்டில அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? உங்க அர்த்தமில்லாத கேள்விக்கு பதில் சொல்ல என்கிட்ட டைம்ல நான் கிளம்புறேன். ஐம் சாரி. இல்ல பிருந்தா, என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்காம உன்னால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நீ ஏன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்க? உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீங்க தான் என்னோட ப்ராப்ளம். என்னதான் ஆச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் இப்படி சந்தேக பிராணியா மாறினீங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் கேள்வி மேல கேள்வி கேட்டு இப்படி கொள்றீங்க? இது எதுக்கு பண்ண, அது எதுக்கு பண்ண, அவன் இங்க வந்தா அவன்கிட்ட நீ ஏன் பேசின, இப்படி என்ன பார்த்து கேட்டா நான் என்னதான் சொல்லுவேன்? நீங்க ஏன் இப்படி டிபிக்கல் ஹஸ்பண்டா மாறினீங்க? ஏன்னா நான் உண்மையிலேயே உன்னுடைய ஹஸ்பண்ட் தான். எஸ், ஹாப்பி ரியலைசேஷன். அதோட உன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு, அதான் கேட்கிறேன். ஆனா உன் இஷ்யூ என்னன்னு தெரியுமா? என்ன நீ உன் ஃப்ரெண்டாவும் பார்க்கல, ஒரு புருஷனாவும் பார்க்கல, ஒரு பொருட்டாவே மதிக்கல. உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு பிருந்தா? நீ என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்க்கும்போது நீ என்ன வெறுக்கிற நல்லாவே தெரியுது. ஒருவேளை அவ்வளவு வெறுக்கிறவளா இருந்தா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்? எதுக்காக பண்ண? எனக்கு பதில் வேணும். ஏன்னா நான் இதை பண்ணியே ஆகணும். எதுக்கு? கல்யாணத்துக்காகவா, வெறுப்புக்காகவா, இல்ல ரெண்டுத்துக்குமா? நான் உன்கிட்ட தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். என் கண்ணை நேருக்கு நேரா பார்த்தோம், என்ன உண்மை அதை சொல்லு பிருந்தா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பிகாஸ் ஐ எம் யோர். நீங்க ஏன் கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நானும் உங்ககிட்ட இதே மாதிரி தான் பதில் சொல்லுவேன். புரியுதா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முரண்டு பிடிக்கிறது, புல் அண்ட் புஷ் இதெல்லாம் பசங்க மட்டும் தான் பண்ணுவாங்களா? இல்ல, எங்களை மாதிரி பொண்ணுங்களாலே அதை பண்ண முடியும். புரியுதா? ஆனா ஒரு விஷயம் தெரியுமா தேவ்? சிலருக்கு வயலன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கும், ஆனா சிலருக்கு வயலன்ஸ் மேல நம்பிக்கை இருக்காது. உனக்கு வயலன்ஸ்ல நம்பிக்கை இல்லையா? இல்ல,